பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் மெய் மெய் என்று 2 முறை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக நம்மோடு கூட இடைபெறுகின்றார். பிரியமானவர்களே, குன்றுகளைப் போன்று மலைகளைப் போன்று இருக்கிற இந்த உலகத்தை, உலக மனிதர்களை, நாம் உலகத்தின் சூழ்நிலைகளை நாம் நம்புவது விருதா என்று கர்த்தர் சொல்கின்றார். இஸ்ரவேலின் ரட்சிப்பு இஸ்ரவேலின் பிள்ளைகளாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு, சந்தோஷம், ஆசீர்வாதம் நம் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பதே அவரிடத்தில் சகலமும் உண்டாகும், அவரிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பதே மெய் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்கின்றது. பிரியமானவர்களே, உலகத்தின் அதிபதிகளையும் உலகத்தின் சூழ்நிலைகளையும் நாம் உலகத்தின் காரியங்களையும் எந்த சூழ்நிலைகளையும் நாம் நம்பிவிடாதபடிக்கு நாம் கர்த்தரையே நம்புவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகும் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். அவருடைய பிரசன்னத்தினால் மாத்திரமே பர்வதங்கள் மெழுகு போல உருகுமாம். பிரியமானவர்களே, நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கின்ற, நமக்கு முன்பதாக செயல்படுகின்ற, நமக்கு முன்பதாக இந்த உலகத்தில் இருக்கின்ற பர்வதங்களை போன்று இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா காரியங்களையும் கர்த்தர் மெழுகு போல உருக செய்வார் என்று சொல்லி நம்புங்கள், விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.